அனைவருக்கும் வணக்கம். உலகத்திலேயே மிகப்பெரிய விருது நோபல் பிரைஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பிரைஸ் யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க, எந்த அமைப்பு கொடுக்குது, யார் அவங்கள சூஸ் பண்ணுவாங்க, 2025 யார் யாரெல்லாம் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க வித் ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம்ப்பா. ப்ளஸ் இந்தியாவை சார்ந்த எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்றது ஒரு லிஸ்ட்டும் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் ஒன்று பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்ல எனக்கு அவார்ட் பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. எல்லா எக்ஸாம்லேயும் இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்க தான் போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை பாருங்கள். ஏன்னா 1 மார்க் அப்படின்றது கம்பல்சரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு நேம்லாம் மறந்துடுவோம், யார் எங்கெங்கே வருவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். அதை நம்ம ஷார்ட்கட்டோட சொல்லித்தர போகிறோம்ப்பா. இப்போ ஜஸ்ட்டு நோபல் ப்ரைஸ்னால் என்ன அப்படின்றத ஒரு 2 மினிட்ஸில் ஒரு இன்ட்ரோவாக பார்த்துடலாம். இப்போ நோபல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃப்ரட் நோபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டுப்பா. அவர் ஸ்வீடன் கண்ட்ரியை சார்ந்தவர். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 355+ இன்வென்ஷன் கண்டுபிடிச்சி அதுக்கு பேட்டர்ன்ஸ்லாம் வாங்கிடுறாரு. அவர் கண்டுபிடிச்சதுலேயே ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா டைனமைட் அப்படின்றது. ஸோ வெடிபொருள் சொல்லுவோம் இல்லையா, ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இவர் என்ன நோக்கத்துக்கு கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பாறைகளை உடைக்கிறதா இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம பாறையெல்லாம் ஒரு ஹியூமன் நம்ம போய் உடைக்கும் போது எவ்வளோ டைம் எடுக்குது இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது, டைனமைட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக நமக்கு உடைக்க முடியும் அப்படின்ற ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், இல்லை சுரங்கத்தில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்வென்ஷனுக்கு கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, லேட்டர் ஆன் பீரியடில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, மனித அழிவுக்கு இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெடிகுண்டு, இந்த வெடிப்பொருளை கண்டுபிடிச்சி அவங்க யார் மேலே வீசுறது, இல்லை அடுத்த கண்ட்ரி மேலே வீசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணி நிறைய பேர் சாக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இது என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே இவர் கண்டுபிடிச்சதால தான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளஸ் அவருக்குமே ஒரு மனதளவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. என்னடா நம்ம கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்டு பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தா உலகத்தையே அழிவுக்கு இருக்கே, நம்ம எப்படி கண்டுபிடிச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப பாதிக்கப்படுறாரு. ஸோ அவர் 1896 இறந்துடுறாருப்பா. ஆனால் அவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக நன்மைக்கு, அதாவது வேர்ல்டு பெனிஃபிட்க்கு ஸோ யார் யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ, சின்ன சின்னதாக பொருள் கிடையாது, ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ்லாம் ஏற்படுத்தும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேர்ல்டு பெனிஃபிட்க்கு அந்த ஜென்ரேஷனே மாற்றி போடுற அளவுக்கு என்னென்ன கண்டுபிடிப்புகள்லாம் வருதோ, ஸோ அவங்களுக்கு இவர் கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு இல்லையாப்பா, நிறைய பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா, ஸோ அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் எல்லாமே இவங்களுக்கு பரிசு தொகையாக போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1900 ஓகேங்களா, ஸோ நோபல் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுறாங்கப்பா. நோபல் ஃபவுண்டேஷன் இதை ஒரு சர்டன் பீப்புள் மெயின்டைன் பண்ணுறாங்க. மெயின்டைன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய ப்ராஃபிட் என்ன பண்ணுறாங்கன்னா பரிசு தொகையை கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு கொடுத்துடலாம், அவங்களுக்கு கொடுத்துடலான்னு இவங்க சூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆப்வியஸாக நோ. அதுக்குன்னு ஒரு சில ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்க யாருக்கு கொடுக்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ப்ரைஸ் போகும். ஏன்னா யாரோ ஒருத்தவங்களை பார்த்து சூஸ் பண்ணுற முடியாது இல்லையா, அது தகுதியான ஆள் கையில் தான் போகணும் இல்லையா. அதனால் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். ஸோ அவங்க சூஸ் பண்ணுறவங்க கையில் தான் இந்த பரிசு தொகை அப்படின்றது போகும். இப்போ பாருங்களேன், என்னென்ன துறைக்கு ஓகேங்களா, எந்தெந்த ஃபீல்டுக்கெலாம் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஃபிசிக்ஸுப்பா, கெமிஸ்ட்ரி ஓகேங்களா, நம்ம சப்ஜெக்ட் எல்லாமே இதில் வரும். ஸோ மெடிசன் இல்லைனா ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிட்ரேச்சர், அப்புறம் என்ன இருக்குது, பீஸ் இருக்குது. மொத்தம் 6 துறை. ஸோ லேட்டர் ஆன் பீரியடில் 1968 ஓகேங்களா, இது பாருங்கள், இப்போ 1900 ஃபார்ம் பண்ணி 1901 ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் 1968 தான் எக்கனாமிக்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 5 துறையாக இருந்தது, அதுக்கப்புறம் 6 துறையாக மாறியிருக்கு. இந்த 6 ஃபீல்டுக்கு கொடுக்குறாங்க. சரி, யாருக்கு எந்தெந்த அமைப்பெல்லாம் கொடுக்குன்னு பாருங்களேன். இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மெடிசனுக்கு கரோலினா இன்ஸ்டியூட்டுப்பா. கரோலினா இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன், அது ஸ்வீடனில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க அதோட ஆளுங்களை. அதே மாதிரி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, லிட்ரேச்சர், எக்கனாமிக்ஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எக்ஸப்ட் பீஸ் ஓகேங்களா, யாருன்னு பார்த்தீங்கன்னா ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ். அதுவும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்வீடனில் இருக்குது, அகாடமி ஆஃப் சயின்ஸ். அந்த ஆர்கனைசேஷன் தான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லிட்ரேச்சர், எக்கனாமிக்லாம் கொடுக்கும். சரி, பீஸ்க்கு யாருப்பா கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்வேயின் கண்ட்ரி ஓகேங்களா. பீஸை பொறுத்த வரைக்கும் நார்வே, அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இதுக்கான ப்ரைஸ் கொடுக்குறாங்க. சரி, ஓகே, இப்போ நமக்கு நோபல் ப்ரைஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ எந்தெந்த ஃபீல்டு கொடுக்குறாங்க, எந்தெந்த ஆர்கனைசேஷன்லாம் கொடுக்குதுன்றத பார்த்துட்டோம். இப்போ 2025 யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம்ப்பா. ஃபஸ்ட்டு 2025 மெடிசன், ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மெடிசனுக்கு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம்ப்பா. இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட்டு ஓகேங்களா. இந்த ஷார்ட்கட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேரி பிரெட்டு குட்டியாக இருக்கும், அவ்வளோதான். மேரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேரி பிரன்கோ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரெட் அப்படின்றது ஃப்ரெட் ராம்ஸ்டல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க.
குட்டியானா சாகா குச்சி. ஓகேங்களா? நீங்கள் நேம் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சால் நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை என்னால் முடியாது, எனக்கு ஏதோ ஒரு ஷார்ட்கட் வேணுன்றவங்க அந்த ஷார்ட்கட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. இல்லை உங்களுக்கு இதை விட பெஸ்ட்டாக ஷார்ட்கட் தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நமக்கு என்னென்னா எக்ஸாம் போகும்போது 1 மார்க் கன்ஃபார்மாக வரணும். என் பேப்பரில் இந்த கொஷின் வந்துச்சா அதுக்கு நான் ஃபுல் மார்க் எடுத்தாகணும். அதுக்கு ஏதோ ஒரு ஷார்ட்கட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சரி உங்களுக்கு இந்த 3 பேர் கொடுத்துருக்காங்க, என்ன ரீசனுக்குப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா? அதாவது நமக்கு இம்யூன் சிஸ்டம் அப்படின்றது ஒன்று இருக்கும். என்ன பண்ணும், நம்ம ஓன் செல்களை பாதுகாக்கிறது தான் அதோட வேலை. அதுவே ஆட்டோ இம்யூன் டிசீஸ், இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க அந்த டெக்னிக்கை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இம்யூன் சிஸ்டம் நம்ம எப்படி நம்ம செல்களை வந்து பாதுகாக்குது, ஓகேங்களா, நம்ம செல்லை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்ற ஒரு டெக்னிக்கை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா. சரி, நமக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு ஒரு டிசீஸ் தெரியும். ஓகேங்களா? ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா என்னப்பா, நம்ம ஓன் இம்யூன் சிஸ்டமே நம்ம ஓன் செல்களை அழிக்கிறது தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நிறைய டிசீஸ் இருக்குது, ஆட்டோ இம்யூனில் ஏகப்பட்ட டிசீஸ் இருக்குது. சரி, ஓகே, இவங்க கண்டுபிடிச்சிருக்க அந்த கண்டுபிடிப்பை வச்சு நாம் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமின் டிசீஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஆட்டோமின் டிசீஸ்க்கு ஜஸ்ட் கண்ட்ரோல் தான் பண்ணி வைக்க முடியும். ஆனால் க்யூர் பண்ணவே முடியாது. எந்த ஆட்டோமின் டிசீஸும் நம்மளால் க்யூர் பண்ண முடியாது. ஆனால் இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறத யூஸ் பண்ணி ஆட்டோமின் டிசீஸை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய இது மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த காரணத்துக்காக இவங்களுக்கு வந்து மெடிசனுக்கு அந்த நோபல் ப்ரைஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்கப்பா. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ்க்கான நோபல் ப்ரைஸ். ஓகேங்களா? இது ஒரு சின்ன ஷார்ட்கட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்கட் மட்டும் தெரிஞ்சுன்னா ஈஸியாக உங்களால் சொல்லிட முடியும், யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்ற சொல்ல முடியும். தேவ்ன்ற பையன் கிளாமர் பைக் வச்சுருக்கான். ஓகேங்களா? இது ஜி வரும், கிளாமருக்கு வந்து ஜி வரும், இங்கே ஜஸ்ட்டு சி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ கிளா அப்படின்றது ஜான் கிளார்க் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ஏஆர் அப்படின்றது ஜான் மார்டின்ஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜான் கிளார்க்கு இவர் வந்து ஜான் மார்டின்ஸு. தேவ் அப்படின்றது மைக்கேல் தேவ்ரைட். ஓகேங்களா? சரி, ஃபிசிக்ஸ்க்கு இவங்க என்ன காரணத்துக்கு கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாமா? அதாவது நமக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்கப்பா, குவாண்டம் டனலிங். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு குவாண்டம் டனலிங்னா என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். அதாவது நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இல்லையா, எலக்ட்ரான், நியூட்ரான், இந்த மாதிரி நிறைய பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. அது என்ன பண்ணும், சாலிட், அந்த பார்ட்டிகல்ஸ் நேச்சராகவே இருக்கும், அந்த பார்ட்டிகல்ஸ் அப்படியே அது பிளேஸில் வந்து இருக்கும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குவாண்டம் மெக்கானிக்ஸில் அது வந்து வேவ் நேச்சரில் அந்த பேரியரை தாண்டி ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேரியர்லாம் தாண்டி போகும்னு சொல்கிறாங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் வேவ் நேச்சரில் அது போகும்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி போகிறது தான் வந்து குவாண்டம் டனலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ், அது எலக்ட்ரான், நியூட்ரான், அந்த மாதிரி இதில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு மேக்ரோ எலக்ட்ரிக் சர்க்யூட்லேயே, இது சிறிய இல்லை, ஸோ மேக்ரோ மிகப்பெரிய மின்சார சுற்றுல, ஓகேங்களா, மேக்ரோ எலக்ட்ரிக் சர்க்யூட்லேயே அந்த குவாண்டம் டனலிங் இல்லை குவாண்டம் மெக்கானைசேஷன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இந்த கண்டுபிடிப்பை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கு இது ஒரு பேஸாக இருக்கும். ஓகேங்களா? ஃப்யூச்சரில் குவாண்டம் கம்ப்யூட்டர் வர்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்களை இவங்க கண்டுபிடிச்சதுக்காக இந்த 3 பேருக்கும், அதாவது கிளாமர் தேவ் அப்படின்றவங்க, அந்த 3 பேர், ஓகேங்களா, அந்த 3 பேருக்கும் நோபல் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. ஓகே, அடுத்து கெமிஸ்ட்ரிக்கான நோபல் ப்ரைஸ். கெமிஸ்ட்ரிக்கு எந்த காரணத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சின்ன ஷார்ட்கட், கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சூர்யா ஞாபகம் வச்சுக்கோங்களேன். எஸ்யூ இருக்கப்பா, அப்போ சுசுமு கிட்டகவா. ரிச்சர்ட் இருக்கா இல்லையா, அப்போ ரிச்சர்ட் ராப்சன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. யா இருக்கு இல்லையா, ஓமர் யாகி. சரி, ஓகே, இது என்ன காரணத்துக்காக கொடுத்துருக்காங்க, இந்த 3 பேருக்கு கொடுத்துட்டாங்க. என்ன ரீசன், வாட்ஸ் த ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க். அது என்னப்பா மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏகப்பட்ட மெட்டல் இருக்குது, அந்த மெட்டல் எடுத்துக்கோங்க. ஆர்கான், ஓகேங்களா, என்னப்பா ஆர்கான் நம்ம என்ன சொல்லுவோம், கார்பன் மூலக்கூறு இல்லையா. ஸோ அதை ரெண்டுத்தையும் சேர்த்து அவங்க ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணுறாங்கப்பா. சரி, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூரிஃபிகேஷன், நிறைய பியூரிஃபிகேஷன் இருக்குது. ஏர் பியூரிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை வாட்டர் பியூரிஃபிகேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த எல்லா இடத்துலையுமே இந்த பியூரிஃபிகேஷன், ஓகேங்களா, அது பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வேறு எதுக்குப்பா யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், CO2 கிளைமேட் சேஞ்செலாம் சொல்கிறோம். என்னப்பா சொல்கிறோம், ஏகப்பட்ட CO2 மாலிகுல்ஸ் அந்த மாதிரிலாம் எல்லாம் இருந்து கிளைமேட் சேஞ்சில் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ்லாம் ஏற்படுத்துது. அப்போ அந்த CO2 அப்சர்ப்ஷனுக்கு முக்கியமாக பாருங்கள், CO2 அப்சர்ப்ஷனுக்கு இவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற அந்த மெத்தடாலஜி வச்சு, அந்த ப்ராடக்ட்டை நம்ம மேக் பண்ணுறதை வச்சு CO2 அப்சர்ப்ஷனே நம்மளால் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இது ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் இல்லையா. இதெல்லாம் பண்ண முடியாமல் தானே இன்றைக்கி பல நாடுகள் தவிர்த்து கொண்டு இருக்குது. எல்லாமே உலகமே அதுக்கு தானே, எவ்வளோ பொல்யூஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இன்றைக்கி எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்க வந்து CO2 அப்சர்ப்ஷனே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அமைதிக்கான நோபல் ப்ரைஸ். ஓகேங்களா, பீஸ்க்கு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மரியா கொரினா மச்சாடோ. ஓகேங்களா, இவங்க வந்து ஒரு வெனிசுலா கண்ட்ரியை வந்து சார்ந்தவங்கப்பா. சரி, இவங்க என்ன ரீசனுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒருத்தருக்கு தான், நிக்கோலஸ் மதுரோ அப்படின்னு ஒருத்தர் வந்து அந்த கண்ட்ரியை வந்து ஆட்சி செய்கிறாருப்பா. அவர் யாருன்னா ஒரு டிக்டேட்டர்ஷிப், ஒரு சர்வதிகாரி. ஓகேங்களா, இவர் என்ன பண்ணுறாரு, அந்த சர்வதிகாரத்தை குறைச்சி அந்த டெமோக்ராட்டிக்கை ப்ரொமோட் பண்ணுறாங்க.
ஓகேங்களா. அதாவது ஜனநாயக அரசாக வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு சர்வதிகாரத்துலேருந்து ஜனநாயகமாக மாறுதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா. அதுவும் எப்படி பண்ணுறாங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஓகேங்களா. அந்த போராட்டம் ஃபுல்லாகவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியான அந்த டிரான்சிஷனே ஒரு அமைதியான டிரான்சிஷனாக இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக இந்த மரியா கொரினா மச்சாடோவுக்கு இந்த ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, ஸோ 8 கண்ட்ரிக்கு நான் தான் வார் ஸ்டாப் பண்ணியிருக்கேன், அந்த ப்ரைஸ் எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஆனால் எந்த உலக தலைவருமே எனக்கு இந்த ப்ரைஸை கொடுங்கடான்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ட்ரம்ப் அந்த மாதிரி கேட்டிருக்காரு. ஆனால் அவர் கொடுக்கல. ஓகேங்களா. இந்த மரியா கொரினா மச்சாடோவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ட்ரம்ப்புக்கு ஆப்பு வச்சுட்டு இந்த மரியா கொரினா மச்சாடோ வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் ஒருத்தருப்பா இலக்கியம் லிட்ரேச்சர். ஓகேங்களா. ஸோ லிட்ரேச்சருக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அது யாருன்னா லஸ்லோ கிரஸ்னாஹோர்காய் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒருத்தர் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு எதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். சரி, இவங்க எதுக்காக இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஹங்கேரிய கண்ட்ரியை சேர்ந்த ஒரு எழுத்தாளர்ப்பா. ஓகேங்களா. ஒரு ரைட்டர். ஸோ இப்போ நம்ம லைஃப் எப்படிப்பா இருக்குது, ஸோ நிறைய போராட்டம் இருக்குது, அதாவது துக்கம் சோகம் இந்த மாதிரி எல்லாமே எப்படி இருக்குது, நிறைய கலந்து தானே இருக்குது. நம்ம கிருஷ்ண உபதேசம்லாம் நம்ம நிறைய கேட்டிருப்போம் இல்லையா, விஜய் டிவியில் போடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இவரோட எழுத்துக்கள் ஃபுல்லாகவே எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் லைஃப்னாலே அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம லைஃபு. அதை தாண்டி மனித இனம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. இவரோட எழுத்துக்கள் எல்லாமே எப்படி இருக்குமா, இது எல்லாமே தான்ப்பா லைஃப்பில் இருக்கும், அதை தாண்டி மனித இனம் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு கருப்பொருளை வச்சு தான் அவரோட எழுத்துக்களே இருக்குது. ஸோ அதுக்காக அந்த லாஸ்லோ அப்படின்றவருக்கு ஸோ லிட்ரேச்சருக்கான நோபல் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. இன்னொருத்தர் எக்கனாமிக்ஸுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொருளாதாரத்துக்கு ஒரே ஒரு சின்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோகோ ஃப்ளிப். ஜோகோன்றது என்னப்பா, ஒரு கம்பெனி இல்லையா. மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்கு எதிராக வந்தது தானே ஜோகோ கம்பெனி நம்ம சொல்லுவோம். ஜெட் அப்படின்றது இந்த இடத்துல ஜே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோ அப்படின்றது ஜோயல் மோக்கீர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹச்ஓன்றது பீட்டர் ஹோவிட்டு. ஃப்ளிப்னா என்னப்பா, ஃப்ளிப் அகியோன். இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃப்ளிப்புன்ற ஒருத்தர் ஜோகோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, அவ்வளோதான்ப்பா, வேறு எதுவுமே கிடையாது. ஃப்ளிப்புன்ற ஒருத்தர் ஜோகோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, அவ்வளோதான். சரி, ஓகே. சரி, உங்களுக்கு என்ன ரீசனுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியை வந்து சொல்லியிருப்பாங்கப்பா. அந்த தியரி வந்து என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூகுள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏதாவது சர்ச் பண்ணோம்னா கூகுள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறோம். அதுலேயும் பல வெர்ஷன் வந்துச்சு. இன்னும் ஃப்யூச்சர் போனீங்கன்னா இன்னும் நிறைய வரும். அப்போ நம்ம எதுக்காக நம்ம கூகுளை விட்டுட்டு சாட் ஜிபிடிக்கு வந்ததுக்கு காரணம் என்ன, அதை விட இது இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, நமக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக தான் நம்ம இங்கே வரும். இவங்க என்ன சொல்கிறாங்க, கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் தியரி. அந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, புதுசாக இன்னோவேட் பண்ணி அந்த இன்னோவேஷனுக்கு நம்மளை அடாப்ட் பண்ணிக்கும் போது ஒரு கண்ட்ரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கொடுக்கும் அப்படின்றாங்க. அதாவது ஒரு நீடித்த வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழசையே பிடிச்சிட்டு இருக்காதீங்க, அதை அப்படியே விட்டுட்டு புதுசாக நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது ஒரு கண்ட்ரி ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தும், அந்த கண்ட்ரிக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும், அது வந்து ஒரு நீடித்த வளர்ச்சி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தியரியை சொன்னதுக்காக இவங்க 3 பேருக்கும் ஜோகோ ஃப்ளிப். ஓகேங்களா. யாருப்பா, ஜெட் அப்படின்றது இந்த இடத்துல ஜஸ்ட் ஜேன்னு எடுத்துக்க போகிறீங்க. ஜோயல் மோக்கீர், ஹச்ஓனா பீட்டர் ஹோவிட்டு, ஃப்ளிப்னா ஃப்ளிப் அகியோன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் 2025 யார் யாரெல்லாம் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்கள வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம்ப்பா. ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப் அப்படின்றது நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் நான் அனுப்பிச்சிருவேன். நீங்கள் அப்படியே ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதி வச்சுக்கணுனாலும் அதை எழுதி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரவீந்திரநாத் தாகூர் மட்டும் 1913 இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 31 இருக்கும், 1913. ஸோ 1901 ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க நமக்கு தெரியும். 1913 இந்தியாவை சார்ந்தவர் ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்றவர் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா கீதாஞ்சலிக்காக. இப்போ ஒரு 9 பேருப்பா மொத்தமாக இந்தியாவை சேர்ந்து வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 9 பேர் தான் இருக்காங்க. ஸோ நான் அவங்கள வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதாவது 2025 கேட்டது தான் உங்களுக்கு மெயினாக எக்ஸாமில் கேட்பான். அதுக்காக நமக்கு அதுக்கு முன்னாடி இந்தியாவை சார்ந்து வாங்கினவங்களை பற்றி கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. மேபி கேட்கலாம். அதனால் ஒரு 9 பேர் இருப்பாங்க. அந்த 9 பேரோட நேம் பார்த்து ஸோ என்ன காரணத்துக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான்ப்பா நம்ம கிளாஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எங்கள் டெலகிராம் குரூப்பில் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஸோ மெட்டீரியல் நான் அதில் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா தாராளமாக. நீங்கள் மேக்ஸு ரீசனிங் இன்னும் வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு சால்வ் பண்ணி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன்ப்பா. தேங்க்யூப்பா.